படிக்கிறது, மார்க் எடுக்கிறது, டாப் ரேங்க்ல வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம தான் எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஹெவியா நாள் ஃபுல்லா உட்காந்து மாங்குன்னு படிக்கிறத விட, எஃபெக்டிவான விதத்துல, இன்ட்ரஸ்டிங்கான விதத்துல, பேஷனான விதத்துல கொஞ்ச நேரம் படிச்சீங்கனாலே போதும். அந்த டாப் ரேங்க் வந்து இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டத்துல ரொம்ப ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோல ஒரு 5 விஷயம் வந்து சொல்லப் போறேன். நீங்க இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு ஈஸியா படிக்கிறது, மார்க் எடுக்கிறது, அதை ஒரு ஜாலியா நீங்க பண்ண முடியுன்றதை நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஷார்ட் பிரேக்ஸ்ல படிக்கிறது. அப்படின்னா என்னன்னா, தொடர்ந்து உட்காந்து ஒரு பயத்துலையோ, டென்ஷன்லையோ, ஒரு ஸ்ட்ரெஸ்லையோ, வீட்டில் உள்ளவங்களோட ப்ரெஷராலேயோ தொடர்ந்து உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மாங்குன்னு படித்தா ஒன்றுமே மண்டையில் ஏறாது. அதை விட ஒரு 1 hour படிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 15 minutes யூ டேக் ரெஸ்ட்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய, உங்களுக்கு பேஷனான இருக்கக்கூடிய, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், அது விளையாட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம், பாட்டு கேட்குறதா இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். 15 minutes அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஷார்ட் பிரேக்ஸுக்கு அப்புறம் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த உடம்பு அதுக்கான எனர்ஜியை பல விதத்தில் பட்ஜெட் போட்டு அதை வந்து பிரித்து ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் படிப்பு, கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தான் அதை அலாட் பண்ணும். அந்த எனர்ஜியை நீங்கள் மாங்குன்னு படிக்கும்போது ஸ்டார்டிங்லேயே அது எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வீக்காக உள்ள எனர்ஜியை வச்சு நீங்கள் எவ்வளோதான் வால்யூமாக மணிக்கணக்காக படித்தாலுமே அது மூளை வந்து ரிசீவ் பண்ணாது. ஸோ 1 hour, அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி அது வந்து மூளையும் உடம்பும் அதை சேமித்து வச்ச பிறகு நீங்கள் திருப்பி அதை படிக்கும்போது ஃபஸ்ட்டு படித்த அளவுக்கான எஃபெக்டிவாக உங்களால் படிக்க முடியும். எப்படி ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, பேட்ரி காலியாக அந்த மாதிரி தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு கேப் விடுறது வந்து இந்த பாடியும் மூளையும் எனர்ஜியை திரும்பவும் வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து சம்மரைஸ் வாட் யூ ரீட். நீங்கள் அன்னைக்கு படித்ததை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு ஏஞ்சி போகாமல், படித்து முடித்த உடனேயோ இல்லை படிச்சுட்டு இருக்கும்போதோ சின்ன குறிப்புகள், சின்னதாக அதனோட குறிப்புகள், ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு அதில் எழுதிக்கிட்டே வரலாம். டேட் போட்டு இன்றைக்கி டேட்டில் நம்ம என்ன ஃபுல்லாக படித்தோம் அப்படின்றதனுடைய ஷார்ட் நோட்ஸ் வந்து இதுக்கு வந்து சம்மரைஸ் வாட் யூ ரீடு. இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கோ மார்க் எடுக்கிறதுக்கோ பிரெயின் வந்து அந்த லாங் டைம் மெமரிக்கு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி டெக்னிக் இது. ஸோ அதை சம்மரைஸ் பண்ணி எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இடம் விடுங்க, 2 காலமாக அதை பிரிச்சுக்குங்க. ஏன்றதை அப்புறம் நான் சொல்கிறேன். அடுத்தது ஸ்டடி இன் மல்டிபிள் வேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்கிற பாடத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல வந்து அதுக்கான விஷயம் என்னன்றதை செலக்ட் பண்ணணும். அங்கே இல்லைனாக்கா எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வாத்தியார் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற பாடமே போதுமானதா, புரியுதா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கைடோ இல்லை வேறு எதுவோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் டியூஷன் போகிறது, இன்ஸ்டியூட்டுக்கு போகிறது, இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள படித்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா, இதில் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவான பாடம் சொல்லி கொடுக்கும் முறை உங்ககிட்ட இருக்கா, உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கிங்க. இல்லைன்னா அது என்னன்றதை முதல்ல டிசைட் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டடி இன் மல்டிபிள் வேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கூலில் படிக்கிறது, ஒரு கைடு எடுத்து படிக்கிறது, வேறு ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படிக்கிறது, இன்ஸ்டியூட்லேயோ டியூஷன் சென்டர்லேயோ சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை படிக்கிறது. இது போக நீங்கள் அந்த ரிலாக்ஸ் டைம் எப்பப்பெல்லாம் இருக்கோ அந்தந்த டைமில் வந்து ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு வெப்சைட்லேயோ இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இன்டர்நெட்டில் வந்துருச்சு. ஸோ ஒரு யூடியூப்பில் அதை பற்றின லெக்சர்ஸை பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு பிளாகில் போய் ஒரு வெப்சைட்டில் போய் அதை பற்றி ஆர்டிகிள்ஸை படிக்கலாம். அதை பற்றி மேலும் அது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு நம்ம படிக்கிறது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பற்றின சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் படிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம், எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு பேஷன் ஆக்கிக்கிங்க. அதை தேடுங்க. அது எக்ஸாமுக்கு பயனளிக்கலைன்னா கூட இந்த சப்போர்ட்டிவ் விஷயங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது அந்த படிப்பை வந்து
உறுதிப்படுத்திக்கிறதுக்கோ லாங் டேர்ம் மெமரியில் கொண்டு போகிறதுக்கோ இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் படிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மூளை ஏற்றுக்கிறதுக்கோ இது ரொம்ப பயன்படும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்டடியிங். ஒன்லி பாட புக்கை மட்டும் நீங்கள் படிக்காமல் மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிங்க. விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க வரும்போது அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு இந்த மாதிரி இது உங்களை சுற்றி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது ஸ்டடி மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் ஈச் டே. ஒரு நாளும் இப்போ இன்றைக்கி நான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக மேக்ஸ் போட போகிறேன், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் வந்து கெமிஸ்ட்ரி போட போகிறேன், ஃபிசிக்ஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. மூளைக்கு ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த மெக்கானிக்கலாக திரும்ப திரும்ப பண்ணுறது வந்து அது ஈஸியாக டயர்டாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய எனர்ஜியை செலவு பண்ணி தான் அந்த வேலையை அது செய்யும். அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. மூளைக்கு வந்து இட் கன்சர்வ்ஸ் எனர்ஜி. எதெல்லாம் உங்களுக்கு எனர்ஜியை சேமித்து எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடிய விஷயமோ அதை வந்து இந்த விஷயம் நீ கம்மியான எனர்ஜியில் நிறைய வேலை செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா அதுதான் மூளைக்கு ரொம்ப பிடிக்கும். மூளைக்கு உங்களை பிடிச்ச மாதிரி மூளையும் நீங்களும் ஃப்ரெண்ட் ஆகணும். மூளையை நம்மளுடைய நண்பன் ஆக்கிக்கணும், எதிரி ஆக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு சேஞ்சுக்காக நீங்கள் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன்றைக்கி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ வெரைட்டி படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி 2 காலம் போட்டு என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கு மறக்காதீங்க. அதுக்கு டைம் செலவு பண்ணால் பரவாயில்ல. எழுதுறதன் மூலமாக படித்தது நினைவுக்கு வரும். அது போக நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ 2வது காலத்தில் என்ன போடணுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது. ஸ்டடி பீரியாடிக்கலி நாட் கிராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியாடிக்கலாக படிக்கணும். இப்போ என்னென்னா மூளைக்கு வந்து ஒரு பேட்டர்னில் வேலை செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா மூளை அதுவாக ஒரு பேட்டர்னில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப டேஞ்சரஸ். அப்போ படிப்பு அப்படின்ற விஷயத்தில் வரும்போது ஒரு பீரியாடிக்கலாக இப்போ காலையிலலாம் நம்ம வேலை செய்கிறோம், நைட்டு தூங்குகிறோம் இல்லையா? மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பண்ணுறோம். நைட் ஷிஃப்ட்டோ ஐடி வேலையில் செய்கிறாங்க, அவங்கள விட்டுடலாம். பொதுவாக நம்ம மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகலெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறோம், வீட்டில் இருக்கோம், நைட்டு வந்து தூங்குகிறோம். ஸோ நைட்டு தூங்குவதும் காலையில் எந்திரிப்பதும் அப்போ இந்த வேலையை உடம்பு கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு பீரியாடிக் ஸ்டடி ஒரு டேபிள் ஒன்று போட்டுங்க. மண்டே எந்தெந்த டைமில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், டியூஸ்டேன்னு அந்த அட்டவணையை அந்த இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ மூளை வந்து தானாக ரெடி ஆகிடும். இந்த நாள் இந்த டைம் இவன் இதை தான் படிக்க போகிறான். அப்போ அந்த ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது மூளைக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா திடீர்னு இப்போ நமக்கே வந்து திடீர்னு ஒரு கார் முன்னாடி வருது கிராஸ் பண்ணும்போதுனா நம்ம பயந்துடணும் இல்லையா? அதே ஒரு பிளான் இந்த பக்கம் வண்டி இல்லைன்னு பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணி போகிறதுன்னும் போது நமக்கு ஒரு பதட்டம் இல்லாமல் போகிறோம் இல்லையா? அதே மாதிரி திடீர்னு பக்கத்தில் இந்த பயமுறுத்துனாங்கன்னா நம்ம பயந்துடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு வேலையோ ஒரு விஷயமோ நம்ம உடம்புக்கோ மூளைக்கோ நமக்கு சொல்லப்படும் போது அது அதிர்ச்சி ஆகிடும். அது எஃபெக்டிவாக வேலை செய்யாது. அப்போ மூளையை முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தான் நான் செய்ய போகிறேன்றதை சொல்லிட்டிங்கன்னா அது ப்ரிப்பேர்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் 1/2 hour படித்தா கூட பிரெயின் வந்து அதை எஃபெக்டிவாக வந்து லாங் டேர்ம் மெமரியில் கொண்டு போய் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூளைக்கு ஷாக்கு கொடுக்காதீங்க, ப்ரிப்பேர்டாக இருங்க. அப்புறம் வந்து இந்த பீரியாடிக்கலாக படிக்கிறது அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறத சம்மரைஸ் பண்ணி ஷார்ட்ஸ் நோட்ஸ் போட சொன்னோம் இல்லையா? அதுக்கு அடுத்த காலத்தில் அந்த ஷார்ட் நோட்ஸையே வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக படிக்கிறதே வந்து 1 லைனில் ஒரு பாயிண்ட்டு இல்லை 2 பாயிண்ட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அதை மாற்றுறது. அந்த மாதிரி மாற்றி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ அந்த வாரத்தில் என்ன படிச்சிங்க அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி திரும்பவும் அந்த பாயிண்ட்ஸுங்களை எடுத்து அதை தனியாக வந்து ஒரு நோட்டில் எழுதி அதை சாப்டர் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் டைமில் ஃபுல் புக்கையும் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம திருப்பும் போது தலை அப்படியே சுத்தம். இவ்வளோ புக்கையும் நான் எப்போ ரிவைஸ் பண்ண போகிறேன்னு. பட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸு சம்மரைஸ் பண்ணது இந்த மாதிரி பண்ண விஷயங்கள்னால் அது ஒரு 10 பேஜுக்கு தான் இருக்கும் ஒரு புக்கு ஒரு சப்ஜெக்டுனா. அது ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் படிக்கும்போது அதில் என்னென்ன படித்தோன்ட்டு அப்படி கண்ணை மூடி ஞாபகப்படுத்துனீங்கன்னா அது கடன்னு உங்களுக்கு அத்தனையும் ஞாபகத்துக்கு வரும். எந்தெந்த இடத்துல தடுமாறுறீங்களோ மறக்கிறீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்ப அது பதிவு பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுற டைம் வந்து 10 மடங்கு கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த எந்த டைமில் ரிவைஸ் பண்ணீங்களோ அந்த டைமில் 10 மடங்கு உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ பீரியாடிக்கல் ரிவிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் இருக்கும். அதை லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்றுறதுக்கு தான் இந்த சம்மரைஸ் பண்ண டேபிள், அப்புறம் பாயிண்ட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பீரியாடிக்கல் ரிவிஷன். இந்த 3 லெவலில் நீங்கள் பண்ணும்போது எப்பேற்பட்ட கஷ்டமான சப்ஜெக்டாக இருந்தாலுமே அது லாங் டேர்ம் மெமரியில் போய் விழுந்துடும். இப்போ இந்த 5 சிம்பிளான விஷயம் தாங்க. இந்த 5 சிம்பிள் விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸாமில் சர்வசாதாரணமாக மார்க் எடுக்கலாம். உட்காந்து மாங்குன்னு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. AJH.